தமிழ்நாட்டு மக்களே, உங்களுக்கு ஒரு சின்ன விழிப்புணர்வு அரசியலை பற்றி. நல்லா ஒரு நிமிஷம் கேட்டுக்கங்க. ஒன்றும் இல்லைங்க. ஸ்டாலின் சார் பார்த்தீங்களா, நேற்று ஒரு மீடியாவில் ப்ரெஸ் மீட் வச்சு சொல்லியிருந்தாரு. நீட் தேர்வை ரத்து பண்ண சொல்லி போராட்டம் பண்ணுறாருங்களாம். இவர் 2021 ஆட்சி வர்றதுக்கு முன்னாடி என்னங்க சொன்னார்? உங்களுக்கு தெரியுங்களா? நீட் தேர்வை முழுமையாக ரத்து செய்வோம். ஏன் 5 வருஷம் மயிரை பிடுங்கிட்டு இருந்தியா ஸ்டாலின் அவர்களே? உங்களை பார்த்து தான் கேட்குறேன். 5 வருஷம் என்ன மயிரை பிடுங்கிட்டா இருந்த? அப்போல்லாம் ஒன்றும் பண்ண முடியல. ஆட்சி தானே நடந்துச்சு 5 வருஷமா. நீட் தேர்வுனால எத்தனை பேர் இறந்தாங்க. அப்படிதான் நீ எங்கேயா போயிருந்த? கோமாவில் இருந்தியா? இந்த கூலி படம் பார்த்துட்டு இருந்தீங்களா? அதை மறந்துட்டான், மக்கள் மறந்துட்டான். ஒரு நிமிஷம் ஒன்று சொல்றேன்னு கோச்சிக்காதீங்க. மக்கள்கிட்ட நடிக்காதீங்க தயவு செய்து. உங்கள் நடிப்பெல்லாம் வெளியே 2026 எலெக்ஷன்லேயே உங்களுக்கு பதிலடி கொடுத்துட்டாங்க. எங்கள் தளபதி சினிமா விட்டு நிஜ வாழ்க்கையை வாழ்றாரு மக்களுக்காக. ஆனால் நீ மக்கள்கிட்ட நடிக்கிறையா? ரொம்ப நடிக்கிற. கொஞ்சமாவது மாறு. 2015 என்ன சொல்லியிருந்த? ஒயின் ஷாப்பெல்லாம் அடுத்த காந்தி ஜெயந்திக்குள்ளே நாங்கள் மூடிடுவோம் அப்படின்னு. ஏன்னா காந்தி ஜெயந்தி உனக்கு வரல? 2021 ஆட்சிக்கு இன்னும் ஒரு டைம் கூட காந்தி ஜெயந்தி வரல. உன் ஆட்சிப்படி பார்த்தா மாறியா கொஞ்சமாவது. மக்கள் அதனாலதான் உன்னை தூக்கி எறிஞ்சிருக்காங்க. இதுலேருந்து உனக்கு தெரியலையா? மக்கள் விரோத ஆட்சியே நீதாயா. நீ இன்னைக்கெல்லாம் அட்வைஸ் பண்ற. 6 நாள் தான் ஆச்சு ஆட்சிக்கு என்ன நான் கொடுமை பண்றியா அவரை? உன் மையம் பெரிய புடுங்கி உன் மகனுக்கு தெரியாதா? நீங்க எப்ப அந்த 1000 ரூபாய் கொடுத்தீங்க? 28 மாசம் கழிச்சு கொடுத்து இப்ப வந்தோடனே கொடுக்கணும். என்னையா உன் நாயா? நீலாம் பெரிய மனுஷன் தானேயா? கொஞ்சமா மாறியா? அது மாதிரி அன்பில் போய் அவங்க சொல்லியிருக்காருங்களா? திருச்சிலாம் தயவுசெய்து நின்றாரு. திருப்பி நின்னாலும் சரி, மக்கள் மாறிட்டாங்க, நீ தோத்துருவ. இருக்கிறதுல கேவலமான அது உன்னோட தோல்வியை பார்ப்பாங்க. ஞாபகம் வச்சுக்க. நீயும் திருப்பி பார்க்கணும்னு நினைக்காத உன்னோட தோல்வியை. அதோட நீ இப்படி ஆயிடுவ. ஞாபகம் வச்சுக்க. தயவுசெய்து பார்த்துக்க. கொஞ்சம் மக்கள்கிட்ட எல்லாருமே மக்கள்லாம் கரெக்டாக உஷாராக இருக்கான். நீ திருப்பி விளம்பரப்படுத்தி நாங்கள் மக்களுக்கு நல்லது பண்ணுற ஆட்சி நாங்கள் தான் அப்படின்னு சொல்லாத. 75 வருஷம் தான் கட்சின்னா, கட்சியை இப்போ பார்த்தீங்களா? 1 ரூபா செலவு பண்ணாமல் எப்படி வந்தோம்னு. மக்களுக்கு மீண்டும் தெரியும். நீ வேணா ஆட்சியை கலைச்சு பாரியா முடிஞ்சா? திருப்பி மக்கள் யாருக்கு ஓட்டு போடுவான்னு பார்க்குறியா? ஒரு தொகுதியில் நீ வந்துக்க மாட்ட. அதனால விஜயை சொன்னீங்க. ஆனால் மீண்டும் நீ ஒரு தொகுதியில் வரமாட்ட. ஞாபகம் வச்சுக்க. உன் கட்சிக்காரங்களே உன்னை கேவலமாக பேசுவாங்க. சொந்த தொகுதியில் ஜெயிக்க முடியல, ஒரு முன்னாள் முதல்வர்னு. நல்லா ஞாபகம் வச்சுக்க. இப்போயே அந்த பேச்சு தான் அடிபட்டுக்கிட்டே இருக்கு. தயவுசெய்து கொஞ்சம் மாறுங்க. மாறணும்னா திருப்பி 2031 மக்கள் என்ன பண்ணுற சரியான பதிலடி கொடுப்பாங்க. ஞாபகம் வச்சுக்கிட்டே இருங்க. அந்த வீடியோலாம் பார்ப்பீங்களோ பார்க்க முடியாது தெரியாது. ஆனால் ஞாபகம் வச்சுக்கோங்க. விஜயண்ணா அவங்களுக்கெல்லாம் பயப்படாதீங்கண்ணா. இதெல்லாம் ஒரு ஆளே கிடையாது. டிஎம்கேவை பார்த்து ஒரு ஆளே கிடையாது. நம்மளுக்கு பார்த்தீங்களா? டிஎம்கேக்காரங்க யாருமே நம்மளுக்கு ஓட்டு போடலன்னு நினைக்கிறீங்களா? முக்கால்வாசி பேர் மாறி இருக்காங்க. நீங்கள் பயப்படாதீங்கண்ணா. மக்கள் உங்களுக்கு பின்னாடி இருக்காங்க. உங்களுக்கு எவ்வளோ கெட்ட பேர் அவங்க கொண்டு வரணும்னு நினச்சாலும் சரி, உங்கள் பின்னால் மக்கள் இருக்காங்க. மக்களுக்கு தெரியும் யார் நடிக்கிறவங்க, யார் மக்களுக்காண்டி உழைக்க வந்தவங்கன்னு. கண்டிப்பாண்ணா விஜயண்ணா, உங்கள் கூட நாங்கள் இருக்கிறோம். கவலைப்படாதீங்க. யார் என்ன விமர்சனம் வைத்தாலும் சரி, அமைதியாகவே போங்க. பார்த்துக்கலாம். கண்டிப்பாக நல்லதே நடக்கும்னா. மாற்றம் நிச்சயம். மாறியாச்சு. மக்களுக்கு நல்லதும் நடக்கும். ஒன்லி தளபதி விஜயண்ணா ஆட்சியாக மட்டும்தான் இப்போ நல்லது நடக்குது. 3 நாளில் பார்த்தீங்களா ஆக்ஷன் எப்படி பயங்கரமாக நடக்குதுங்களா? கண்டிப்பாக இதே மாதிரி எல்லாமே நடக்கும். ஆனால் ஸ்டாலின் அவர்கள் வெள்ளையடிக்க விட்டு அவர் தூக்குனா ரொம்ப ஓவராக பண்ணுறாரு. இவரும் மக்களுக்கு நல்லது பண்ண மாட்டார். நல்லது பண்ணுறவங்களையும் என்ன பண்ணலாம் பார்த்துட்டு இருக்கும்போது அவர் ப்ரெஷரை கொடுக்கறது. என்னதாயா ஸ்டாலின், பெரிய மனுஷன் மாதிரி நடந்துக்கியா? என்ன கார்ட்டூன் சேனல் பார்க்குற மாதிரி இருக்கு எனக்குலாம். கொஞ்சமாவது மாறு. மக்கள் மாறிட்டாங்கன்னு உனக்கு தெரியும். தயவுசெய்து இதோட மாறிக்க. இல்லாட்டி பெரிய மாற்றம் கண்டிப்பாக இருக்கும். 10 ரூபா பாலாஜி அவர்களே, உங்களுக்கு தரமான அடி இருக்குது. 2031 எங்கள் தளபதியால் சரியான அடி கண்டிப்பாக உனக்கு இருக்குது. மறந்துடாது. ஏன்னா சட்டம் செய்கிற பெரிய மயிர் மாதிரி போகிற. உனக்கு அதுக்கெல்லாம் இருக்குடி. வச்சு செய்கிறாங்களா இல்லையா மட்டும் பாரு. உனக்கெல்லாம் கரூரில் யாருன்னு தெரியும் எல்லாத்துக்குமே.
மக்கள் தெரிஞ்சனால தான் யாருக்கு ஓட்டு போட்டாங்கன்னு தெரியுதா? மக்கள் இன்னும் மாறலைன்னு நினைக்காத. இன்னும் முட்டாளாவே மக்கள் இருக்காங்க. நம்ம தான் அறிவாளி மாரி இருக்கோம். அப்படின்னு ஸ்டாலினு நீங்களும் என்ன நினைச்சுக்கலாம். ஆனா மக்கள் வந்து முட்டாள் இல்ல. மக்கள் தான் இப்ப அறிவாளிகள். நீங்க முட்டாள்கள். தெரிஞ்சுக்கங்க. ஏன்னா அந்த எலெக்ஷன்லயே பார்த்துருப்பீங்க. கோடி கோடியா பணத்த கொட்டுனீங்க. அ பாத்தீங்களா ஓட்டு? ரூ. 1 செலவு பண்ணா எப்படி ஓட்டு வந்துச்சுன்னு பாத்தீங்களா? பணம் மக்களுக்கு பெரிய முக்கியமே கிடையாதுய்யா. மக்கள் நம்பிக்கைன்னு ஒண்ணு இருக்கு பாத்தியா? மக்கள் ஒரு ஆள் மேல நம்பிக்கை வச்சுட்டாங்க. அந்த மக்கள் நம்பிக்கைய தான் இன்னைக்கு வந்து தளபதி விஜய். கண்டிப்பா விஜய் வந்து மக்கள் ஓட்டு போட்டதுக்கே கண்டிப்பா நல்லதுக்கு மட்டும் தான் கண்டிப்பா பண்ணுவாரு. கெட்டது பண்றீங்கன்னு நெனச்சா அது நீங்களே இடையில வந்து மீடியாக்கள வச்சு ஒரு சில உங்க ரூ. 200 உறுதிகள வச்சு கெட்ட செய்திகள், தரமானதெல்லாம் நீங்க பரப்பலாம். நீங்க பரப்புங்க. ஆனா மக்களுக்கு தெரியும். இதெல்லாம் யாரு பரப்புறாங்க எல்லாமே. என்ன வேணுமோ சொல்லி பரப்புங்க. உங்களால முடிஞ்சது அது மட்டும் தான் முடியும். நீங்க பரப்புங்க. தயவுசெய்து கடைசியா ஒரு ரிக்வெஸ்ட் திருச்சியில வந்து நிக்காதீங்க. ஏன்னா நான்லாம் ஓட்டு மாத்தி கூட அங்க போயிருவேன் பார்த்துக்கங்க. தயவுசெய்து திருச்சியில நிக்காதீங்க. நின்னீங்கன்னா உங்களுக்கு தான் தோல்வி. ஞாபகம் வச்சுக்கங்க. ஆமா. திருப்பி திருப்பி அசிங்கப்படுறாதீங்க. ஏன்னா அசிங்கப்பட்டு இப்பதான் கொஞ்சம் மீண்டு வருவீங்களாட்டிருக்கு. திருப்பி அங்க போய் அசிங்கப்பட்டீங்கன்னா வீட்ட விட்டு வெளில வர மாட்டீங்க. கொஞ்சம் பார்த்து சிந்திச்சு செயல்படுங்க. ஏன்னா ஆலோசிச்சு தான் செயல்படுவீங்கன்னு வீடியோ போட்டிருக்கீங்க. அதனால நீங்க எப்படி ஆலோசிப்பீங்கன்னு நாங்க பார்க்க தானே போறோம். 5 வருஷத்துல உங்க 5 வருஷம் ஆச்சு அப்பா! எனக்கெல்லாம் என்னன்னே தெரியாதே அரசியல்னா. ஆனா இப்போ வந்து ஒரு ஹிஸ்டரியா எடுத்து பார்க்கும்போது தான் உன்னோட கேவலமான ஆட்சி தெரியுது 5 வருஷமா. வீட்டுக்கு ஒருவருக்கு அரசு வேலை தந்து தள்ளி புட்டீங்களா? திரு ஸ்டாலின் அவர்களே தந்து தள்ளிட்டீங்களா? மயிர புடுங்குன. நீலாம் இருக்கிறதே வேஸ்ட்டு. என்ன தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது பண்ணலையா நீ ஆட்சிக்கு வந்து? உன் குடும்பத்துக்கு மட்டும்தான் நல்லது பண்ணியிருக்க. தெரிஞ்சுக்க. உண்மையாலுமே 100ல 1% தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது பண்ணியிருக்கேன்னு சொல்லு. 1% கூட பண்ண கிடையாது. என்ன கொஞ்சம் மாறிக்க. தளபதி விஜய் அண்ணா உங்களுக்கு ஒரு சின்ன கோரிக்கை. ஒரு ஆதார் கார்டுக்கு ஒரு பாட்டில் மட்டும் ஒரு நாளைக்கு குடுங்க. அதில மாற்றம் வரும். அது மாரி ஸ்கேன் பண்ணா அந்த ஆதார் கார்டு வாங்கிட்டாங்களா? அப்படிங்கிற மாரி அங்க மிஷின்ல காமிக்கிற மாரி சிஸ்டம் கொண்டு வாங்கணும். ஏன்னா அந்த ஆதார் கார்டு ஒரு நாளைக்கு ஒண்ணு தான். அந்த மாரி கொண்டு வந்துருங்க. சிஸ்டத்தில நம்ம அடுத்து திருப்பி வாங்க போனா அந்த சிஸ்டத்தில வந்து காமிக்கணும். இவங்க வாங்கிட்டாங்க அப்படின்னு. அந்த மாரி ஒரு சிஸ்டம் கொண்டு வந்துருங்க. கொஞ்சம் கொஞ்சமா மதுக்கடைய அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிட்டு, அந்த கடையில வேலை பார்த்தவங்களுக்குலாம் கொஞ்சம் நல்ல வேலையா போட்டு குடுக்கணும். அந்த பணிக்கு தகுந்த மாரி. ஏன்னா அவங்களும் கஷ்டப்பட்டு தான் அந்த வேலைக்கு வந்திருப்பாங்க. ஏன்னா முன்னாடி பணம் கட்டி தானே வேலைக்கு வந்திருப்பாங்க. சும்மா இங்கே திமுக ஆட்சிய தான் உங்களுக்கு பத்தி தெரியுங்களே. காசு வாங்காம வேலையே தரமாட்டாங்க எந்த வேலையும். அதனால சொல்றேங்க. உங்களுக்கு ஏதாச்சும் வேலை வாங்கி குடுத்துருங்க. அவங்க கிட்டத்தட்ட 5,00,000, 6,00,000 கூட கட்டி வேலை வாங்கியிருக்கலாம். அதனால சொல்றோம். மற்றபடி ஒண்ணும் இல்லைங்க. நல்ல ஆட்சி பண்ணுங்க. நல்லதே நடக்கும். மக்கள் என்னைக்குமே உங்க